சொல்கிற மாதிரி மாருதி கம்பெனியில் இந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம ஒரு சேஃப்டியாக வச்சுக்கிறது ரொம்ப அவசியம். கீ எப்பவுமே வந்து எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இந்த வண்டியிலும் கொடுக்காத அளவுக்கு டீசல் வண்டிக்கு கொடுக்குற மாதிரி சைலன்சர் ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க. டோரில் இந்த கடைசியிலேருந்து அந்த கடைசி வரைக்கும் க்ரோம் ஃபினிஷ் கொடுத்து நம்ம வண்டியோட லுக்குக்கே பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. இப்போ நம்ம டிக்கி டோர்லாம் நீக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் டச்லேயே நம்ம வந்து நீக்கிக்கலாம். அந்த அளவுக்கு நமக்கு ரொம்ப அட்ராக்ட் பண்ணுற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற ஸ்டேரிங்கு, டேஷ்போர்டு, இங்கே கொடுத்துருக்கிற நம்ம மியூசிக் சிஸ்டம், அதுதாங்க மெயினாக வண்டிக்குள்ளே வந்தோன்னே நமக்கு அட்ராக்ட் பண்ணுற விஷயமே. ஹலோ மக்களே, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன வண்டி பார்க்க போறோம் அப்படின்னு நினைச்சு பாக்குறீங்கன்னா, மாருதி சுசுகில பலினோ தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி ஒரு ரிவ்யூ வண்டி போட்டிருப்போம். அது பாத்தீங்கன்னா பேசிக்ல தான் நம்ம போட்டிருப்போம். மறுபடியும் எதுக்கு இந்த வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாருதி சுசுகி பலினோலயே டாப் மாடல் வண்டி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். திருப்பூர்ல இருக்கிற சஸ்தி காஸ் அப்படிங்கிற ஷோரூம்ல இருந்து தான் நமக்கு வந்து வண்டி கொடுத்துருக்காங்க. சரி, அந்த வண்டி வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த மாருதி சுசுகி பலினோல மக்கள் மத்தியில மாறாம இருக்கிறது இந்த பலினோ மாடல் ஒன்று தான். இந்த மாடல்ல பார்த்தீங்கன்னா டாப் மாடல் வண்டி வந்து நம்ம பார்க்க போறோம். இந்த மாடல்ல டாப் மாடலா இருந்தாலும் ஏஎம்டி கொடுத்துருக்காங்க. ஏஎம்டில ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாருதி சுசுகியோட கீ தான் நம்ம பார்க்குறோம். கீ எப்பவுமே வந்து எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இது ஒரு சின்ன ஒரு தீப்பெட்டி மாதிரி தான் இருக்கு. இருந்தாலும் இந்த ஒரு கீ ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா எல்லா வண்டிக்கும் இருக்கிற மாதிரி தான் ஃபீச்சர் இருக்கு. சரி, வண்டியில எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இந்த 2024 மாடல்ல பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இப்போதைக்கு 23, 22ல வந்த மாடல் மாதிரியே தான் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா 3 டாட் ஐகான் மாதிரி இண்டிகேட்டருமே டிஆர்எல்லுமே இதே தான் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆலஜன் பல்பில் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம எலக்ட்ரானிக் பொறுத்த வரைக்கும் ஆலஜனில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. பல்பு போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கழட்டி தூக்கி போட்டு ஒரு 10 ரூபா பல்போட நமக்கு முடிஞ்சிடும். மாருதி கம்பெனியில் நமக்கு இது பெஸ்ட்டாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபாக்லாம் கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா எல்இடியில் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஃப்ரண்ட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா பெருசாக இந்த டைம் பார்த்தீங்கன்னா பெருசாக எஸ் சிம்பிள் கம்பெனியோட எஸ் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 360 கேமரா இருக்குது. க்ரோம் ஃபினிஷிங் ஃபுல்லாக வந்து இது டாப் மாடல் அப்படிங்கிறனால க்ரோம் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஜினில் அடுத்த அப்கிரேடுன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா K12M அப்படிங்கிற இன்ஜின் கொடுத்துருக்காங்க. 1200 சிசி, 113 Nm டார்க் கொடுத்துருக்காங்க. இன்ஜின் ரூம் பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த ஒரு மாற்றமே கிடையாது. அதே மாதிரி தான் இருக்குது. பேசிக்காக இருந்தாலும் சரி, டாப் மாடலாக இருந்தாலும் சரி, சேம் அதே மாதிரி தான் இருக்கும். டீசல் வண்டிக்கு கொடுக்குற மாதிரி சைலன்சர் ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க. டோர் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இன்ஜின் ரூமில் கீழே பேடெல்லாம் கொடுத்து ஒரு சேஃப்டி ப்ரொஃபைலில் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் நம்ம எப்பவும் சொல்கிற மாதிரி மாருதி கம்பெனியில் இந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம ஒரு சேஃப்டியாக வச்சுக்கிறது ரொம்ப அவசியம். சைடு ப்ரொஃபைல் நம்ம பார்க்கலாம். சைடு ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டோரில் இந்த கடைசியிலேருந்து அந்த கடைசி வரைக்கும் க்ரோம் ஃபினிஷ் கொடுத்து நம்ம வண்டியோட லுக்குக்கே பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிரர்லேயே இண்டிகேட்டர் வந்துடுது. கூடயே பார்த்தீங்கன்னா மிரரில் 360 கேமராவும் கொடுத்துட்றாங்க. இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா 170 mm ஹைட் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் லோவாக இருந்தாலுமே நம்மளுடைய ஹேட்ச்பேக் காருக்கு இது ஒரு கரெக்டான அளவுன்னு நமக்கு போதுமான அளவுன்னு நமக்கு தோணுது. அடுத்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் கட் அலாய் வீல் கொடுத்து இது வந்து 16 இன்ச்சு சைஸ் கொடுத்துருக்காங்க. 195க்கு 55 16 இன்ச் சைஸ் அலாய் வீல் கொடுத்துருக்காங்க. அப்போலோ டயர் தான். இது வந்து நல்லா உழைக்குது அப்படின்னு மக்கள் மத்தியில் சொல்கிறாங்க. ஆனால் பெருசாக எனக்கு நம்பிக்கை இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. 40,000 கிலோமீட்டர் பக்கம் ஓடுது. பேக் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா முந்தின மாடலுக்குமே இந்த மாடலுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குங்க. முதல்ல வந்த மாடலுக்கு இதுக்கு எவ்வளோ வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏலஜனில் கொடுத்துருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா இப்போது எல்இடியில் கொடுத்துருக்காங்க.
இண்டிகேட்டர் வந்து ஏலஜனு, ரிவர்ஸ் லைட்டு பார்த்தீங்கன்னா ஏலஜனில் இருக்குது. பிரேக் லைட் பார்த்தீங்கன்னா இது எல்இடியில் கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் நமக்கு வந்து நைட் விஷுவல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்ராக்ஷனாக இருக்கும். அதுக்கப்புறம் பேக்கில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 பார்க்கிங் சென்சார் கொடுத்துருக்காங்க. நம்ம ரிவர்ஸில் போகும்போது என்னதான் கேமரா இருந்தாலுமே பார்க்கிங் சென்சார் இருந்ததுன்னா ஓரளவுக்கு நமக்கு டிஸ்டன்ஸில் நல்லா இது வேலை செய்யும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குரோம் பின்ஸில் இந்த டிக்கியில் வந்து இது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வைஃபர் ஒன்று இருக்குது பின்னாடி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டிக் ஆண்டனா கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த வண்டியில் பின்னாடி குறைன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டிக் ஆண்டனா கொடுத்து தான் குறையா இருக்குது. ஷார்ப்பின் ஆண்டனா கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் ராயல் லுக்காக இருந்திருக்கும். மற்றபடி பின்னாடி சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. 2 ரிஃப்ளெக்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம டிக்கியோட ஃபேஸ் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 318 லிட்டரு பக்கம் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு ஆளை தூக்கி உள்ளேயே போட்டாலுமே இடம் பிடிக்கிற அளவுக்கு உள்ள அந்த அளவுக்கு இடம் இருக்குது. அது பத்தலை அப்படின்னாலும் நீங்கள் சீட்டை மடக்கி போட்டுட்டு ஃபுல்லாக நீங்கள் லோடு பர்பஸ் அடித்தாலும் கூட உங்களுக்கு இடம் ஃபுல்லாக வந்து யூஸ் ஆகும். சீட்டை மடக்கி போட்டு அதுக்கு மேலே கூட நீங்கள் சப்போஸ் நம்ம வீட்டிலேருந்து ஒரு அதிக தூரம் போகிறோம், 2 லக்கேஜ் இருக்குது அதிகமாக, எக்ஸ்ட்ரா 3 லக்கேஜ் அதிகமாக இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் சீட்டை மடக்கி போட்டு லக்கேஜை ஏற்றிக்கலாம். இப்போ நம்ம டிக்கி டோர்லாம் நீக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 டச்லேயே நம்ம வந்து நீக்கிக்கலாம். அந்த அளவுக்கு டெக்னாலஜி வந்து மேலே வந்திருக்கு. இப்போ இது டாப் மாடல் அப்படிங்கிறதுனால இது கொடுக்கல. பேசிக் மாடல்ல இருந்தே இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் நமக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த லெஃப்ட் சைடு ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லெஃப்ட் சைடில் பெட்ரோல் டேங்க் வந்துருக்குது. கிட்டத்தட்ட இது ஒரு 37 லிட்டரு கெப்பாசிட்டி கொடுத்துட்றாங்க. ஹேண்டில்லாம் பார்த்தீங்கன்னா குரோம் ஃபினிஷில் இருக்குது. டிரைவர் சீட்டு மட்டும் இல்லாமல் டபுள் சைடுமே நம்ம கீலெஸ் என்ட்ரியோட பட்டன் கொடுத்துருக்காங்க நமக்கு. இது ஒரு ஃபீச்சர் வந்து நமக்கு ஒரு அட்வான்ஸாக இருக்குது. அதனால் இதுவும் கொஞ்சம் ஃபியூச்சரில் நமக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீலாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ரியர் சீட்டோட நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். ரியர் சீட்டில் உள்ளே வந்தோடனே நமக்கு வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா கம்ஃபர்ட் தான் நம்ம மெயினாக பார்க்கணுங்க. சீட்டில் உக்காண்ட்ருக்கிறத விட அதோட ஃபீலிங் தான் நமக்கு வந்து ரொம்ப ப்ளஸ்ஸுங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசே பாருங்கள், கால் இந்த அளவுக்கு நீட்டி வச்சிருக்கிறேன் நான். பேக் சீட்டோட கம்ஃபர்ட்டே பார்த்தீங்கன்னா நம்ம லெக் ரூம் தாங்க நம்ம மெயினாக பார்க்கணும். எந்த வண்டியிலுமே இந்த அளவுக்கு லெக் ரூம் இருக்குமா அப்படிங்கிற ஒரு டவுட்டாக இருக்கலாம். ஏன்னா இந்த வண்டியில் ப்ளஸ்ஸாக ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா லெக் ரூம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஏன்னா நான் பாருங்கள், நான் உக்காந்துருக்கிறேன். நான் இந்த வண்டி வந்து நான் தான் ஓட்டிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கால் பாருங்கள் எந்த அளவுக்கு ஃப்ரீயாக நல்லா ஃப்ரீயாக நீட்டி உக்காந்துருக்கேன்னு பாருங்கள். நான் இப்படி நேராக வச்சேன்னா காலுக்கு இந்த சீட்டுக்கும் எவ்வளோ கேப் இருக்குது பாருங்கள். ஒரு 4 விரல் போக மறுபடியும் 4 விரல் இருக்குது, அந்த அளவுக்கு கேப். அதனால பேக் சீட்டில் உட்காரது பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு பிரச்சனை எதுவுமே இல்லை. ஆனால் இந்த பலினோ பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெட்ரூம் மட்டும் கம்ப்ளைண்ட்டாக இருக்குங்க. ரொம்ப ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கு மட்டும் இது கம்ப்ளைண்ட்டாக இருக்குது. மற்றபடி இந்தோட காருக்குமே குறை சொல்கிறதுக்குன்னு எதுவுமே கிடையாது. மற்றபடி சூப்பராக இருக்குது இந்த வண்டி. ரோட்டில் ஓட்டுறதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஹேட்ச் பேக்கு அப்படிங்கிற மத்தியில் 100% இந்த காரோட ஃபீலிங் பார்த்தீங்கன்னா ஓட்டுறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது. அவ்வளோ மைலேஜ் வரும். அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக கொடுக்கும். சீட்டோட கம்ஃபர்ட்லாம் பாருங்கள், துணியில் தான் கொடுத்துருக்குறாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அடுத்து ரியரில் பார்த்தீங்கன்னா ரியர் ஏசி ஒன்று வந்துடுது. அதனால் நம்ம பின்னாடி தான் உக்காந்துட்டு கூலிங் பத்தலை, நமக்கு வந்து ரியர்லேயும் ஏசி கொடுத்துருக்கனால எங்கே நம்ம காலுக்கு தகுந்த மாதிரி மூஞ்சிக்கு தகுந்த மாதிரி ஏசி வந்து இதுலேயே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வேண்டாம்னாலும் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 2 வந்து யூஎஸ்பி ஒன்று, சி டைப் ஒன்று சார்ஜர் கொடுத்துருக்காங்க. மொபைல் இங்கேயே போட்டு இங்கேயே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன இருக்குது, இந்த பக்கம் கைப்பிடி கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் கைப்பிடி ஒன்று இருக்குது. அதிலே கேரி பேக் ஹோல்டர் ஒன்று இருக்குது. அப்புறம் பின்னாடி பின்னாடி பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட் ஒன்று இருக்குது. வேணுங்கிற அளவுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹைட்டாக இருந்தாலும் சரி, கம்மியாக இருந்தாலும் சரி, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மற்றபடி ஒன்றும் இல்லை. இதில் ஆம்ரெஸ்ட் இருக்காங்க, இதில் ஆம்ரெஸ்ட் இல்லைங்க. பேக் சீட்டில் ஆம்ரெஸ்ட் இல்லை. ரியர் டோரில் பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஃபினிஷிங்கில் தான் இருக்குது. ரெண்டாவது இதில் ஒரு கலர் கொடுத்து, ப்ளூ கலர் கொடுத்து லெதர் ஃபினிஷிங்கில் நம்ம கை வச்சுக்கிற அளவுக்கு லெதர் ஃபினிஷிங்கில் இருக்குது. 4 டோருக்குமே இது ஒரு டாப் மாடல் அப்படிங்கிறனால 4 டோருக்கும் ஸ்பீக்கர் வந்துடுது. பவர் விண்டோக்கு உண்டான சுவிட்ச் வந்துடுது. சுவிட்ச் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா பியோனோ ஃபினிஷிங்கில் பிளாஸ்டிக் ஒன்று கொடுத்துருக்காங்க. நம்ம டோர் ஓப்பன் பண்ணுற ஹேண்டில் பார்த்தீங்கன்னா குரோம் ஃபினிஷில் இது ஒரு ஸ்டைலாக அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க நமக்கு. சரி, அடுத்து நம்ம டிரைவர் சீட்டுக்கு போவோம். டிரைவர்ஸில் எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க. பிளாஸ்டிக்கில் தான் ஃபுல் ஃபினிஷிங்கில் டோர் வந்து கொடுத்துருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலரில், இதில் ப்ளூ கலர் மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷலாக பெருசாக இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணி போட்டிருக்காங்க. இதுவுமே குரோம் ஃபினிஷில் தான் இருக்குது. அப்புறம் 4 பவர் விண்டோ சுவிட்ச் இருக்குது. ஒரே ஒரு
ஆட்டோ பவர் விண்டோ கொடுத்துருக்காங்க. அப்புறம் டோர் வந்து அன்லாக் பண்ணுறதுக்கு சைடு மிரர் வந்து ஆட்டோ ஃபோல்ட் பண்ணிக்கலாம், மேனுவலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பவர் விண்டோவை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். பேக் சீட்டில் பார்த்தீங்கன்னா பவர் விண்டோவை யூஸ் பண்ணாத மாதிரி நம்ம வந்து இதை ஆன் ஆஃப் பண்ணிட்டோம்னா பேக் சீட்டில் வந்து யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. எந்த ஒரு பவர் விண்டோவுமே யாருமே யூஸ் பண்ணவும் முடியாது. அப்புறம் டோரில் பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணி பாட்டில் 1 லிட்டர் தண்ணி பாட்டில் ஒன்று வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஃபைல் ஹோல்டர் ஒன்று பெருசாகவே இருக்குது. நம்ம எவ்வளோ ஒரு ஃபைலை கொண்டாந்து வச்சாலுமே இடம் பிடிக்கும், அந்த அளவுக்கு பெரிய இடமா தான் இருக்குது. அப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டியூட்டர் கொடுத்துருக்காங்க. டோர் நல்லா ஒரு 85% டோர் வந்து நீக்குது டிகிரியில். சரி, டோருக்கு வண்டிக்குள்ள உள்ள போவோம். அடுத்து டிரைவர் சீட்டுக்கு உள்ள வந்தோடனேயுமே நமக்கு ரொம்ப அட்ராக்ட் பண்ணுற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற ஸ்டேரிங்கு, டேஷ்போர்டு, இங்கே கொடுத்துருக்கிற நம்ம மியூசிக் சிஸ்டம், அதுதாங்க மெயினாக வண்டிக்குள்ளே வந்தோடனேயுமே நமக்கு அட்ராக்ட் பண்ணுற விஷயமே. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீமியமாக நம்ம வந்து 20 லட்சம் 30 லட்சம் கொடுத்து கார் வாங்குற ஃபீல் வந்து இந்த வண்டியிலே நமக்கு கொடுத்து. ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா பியூனோ ஃபினிஷிங்கில், மேலே பார்த்தீங்கன்னா லெதர் ஃபினிஷிங்கில் ஸ்டேரிங் கொடுத்துருக்காங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா மியூசிக் சிஸ்டம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு உண்டான கண்ட்ரோல் இதில் கொடுத்துருக்காங்க. மோடு, சவுண்டு வைக்கிற அட்ஜஸ்ட்மெண்ட்டு, மேலே அமுத்துனா சவுண்டு போகும், கீழே அமுத்துனா சவுண்டு மைனஸ் ஆகுங்க. இதில் பாட்டு மாற்றிக்கிற அளவுக்கு இருக்குது. இது மோடு பார்த்தீங்கன்னா எஃப்எம்மு, பென் ட்ரைவு, அதுக்கு உண்டான ஆப்ஷன் பூரா இதில் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது டாப் வேரியண்ட்டு மாடல் அப்படிங்கிறனால க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குது. இது க்ரூஸ் கண்ட்ரோல் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, அதாவது ரன்னிங்கில் க்ரூஸ் கண்ட்ரோல் செட் பண்ணிட்டா அப்படின்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் வச்சுக்கலாம். அதான் க்ரூஸ் கண்ட்ரோல், இது கேன்சல் பண்ணுறதுக்கு உண்டான பட்டன் இது. இந்த வேரியண்ட் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டுங்கிறனால, அதனால் இந்த இடத்துக்கு உண்டான ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மைனஸாக இருக்கிற மாதிரி தான் நமக்கு இருக்குது. ஏன்னா கீர் அதாவது எம்டி வண்டியில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து இதில் இருக்காது. இருந்தாலுமே நமக்கு உண்டான டேஷ்போர்டுக்கு உண்டான ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா எதுவுமே குறையே இல்லை, அள்ளி தெளித்து வச்சுருக்குறாங்க அப்படியே. இது வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் சிஸ்டத்தில் உண்டான பென் ட்ரைவு, ப்ளூடூத்து, ரேடியோ எல்லாம் அத்தனையும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி கொடுத்துருக்காங்க. ரியர்லேயும் பார்த்தீங்கன்னா ரியர் ஃபாக் கொடுத்துருக்குறாங்க, ஃபாக் கிளீனர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லேயே இருக்குது, பண்ணிக்கலாம், வேண்டாம்னா ஆஃப் பண்ணிக்கலாம். அப்புறம் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் இருக்குது. அப்புறம் ரைட் சைடில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஆன் ஆஃப் இருக்குது, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குது. இதில் மெயினான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியூ அமுத்தணும்னா 360 கேமரா நமக்கு ஆன் ஆகுங்க. பார்த்தீங்களா, 360 கேமரா ஆன் ஆகும். இதில் 360 கேமரா இருக்குது. அதனால் நமக்கு இருக்கிற ஃபியூச்சரே பார்த்தீங்கன்னா ஒரு பார்க்கிங்கில் நமக்கு வந்து ரொம்ப ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும். அதனால தான் ஒரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 360 கேமரா சைடில் என்னென்ன இருக்குது. நம்ம ஒரு பார்க் பண்ணுறோம் அப்படின்னா 360 கேமரா இருந்ததுன்னா ஒரு 80% பார்த்தீங்கன்னா நமக்கு 360 கேமரா வந்து நமக்கு யூஸ் ஆகுது. ஆனால் எத்தனையோ காலம் வந்து கேமராவே இல்லாமல் நம்ம ஓட்டியிருக்கிறோம். இருந்தாலும் இப்போ வர்ற காலகட்டத்துக்கு 360 கேமரா அப்படிங்கிறது ஒரு 20% நமக்கு ஒரு ப்ளஸ்ஸாக தான் இருக்குது. வேணுங்கிற பக்கம் நவுத்திக்கலாம். நம்ம ரிவல்ஸே போகிறோம் அப்படின்னா கேமரா பாருங்கள் எந்த அளவுக்கு யூஸ் ஆகுது. சைடில், இந்த சைடில் அதாவது லெஃப்ட் சைட்லையும் தெரியுது. நம்ம இந்த கேமராவை மாற்றினா அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காரே தெரியுது, கார் நிற்கிறதே தெரியுது. அப்புறம் பேக்கில் பார்த்தீங்கன்னா பேக் கேமரா இதில் தெரியும். அப்புறம் பேக் அண்ட் சைடு அது தெரியும். இது அமுத்துனா லெஃப்ட் சைடு ஒன்று, ரிவல்ஸ் ஒன்று, அது தெரியுங்க. அதுக்கப்புறம் இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் மிஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் சார்ஜர் ஒன்று மிஸ் ஆகுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி சார்ஜர் ஒன்று இருக்குது. அப்புறம் 12 வோல்ட்டு பவர் ஹோல்டர் ஒன்று இருக்குங்க. நீங்கள் லேப்டாப்பே கொண்டாந்தாலும் அதில் சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டோரேஜ் ஒன்று இருக்குது. ஏசி இருக்கா உள்ள? ஒன்றும் இல்லை. அதெல்லாம் தாங்க சின்ன சின்ன விஷயம் தாங்க இதில் மிஸ் ஆகுது. முன்னாடி பார்த்தீங்கன்னா பாருங்கள் லைட்டோட மிரர் கொடுத்துருக்காங்க. முன்னாடி லைட் இருக்குது, ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம் வேணும்னா. பின்னாடி ஒரு லைட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கொடுத்துருக்காங்க டோரோட இருக்கிற மாதிரி. டிரைவர் சைடில், ஆமாங்க, டிரைவர் சைடுமே லைட்டோட கண்ணாடி கொடுத்துருக்காங்க, பரவாயில்லைங்க. அதுக்கப்புறம் இன்னொரு வியூ என்னன்னு பார்த்தீங்கன்னா HUD. ஓகே மக்களே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் இதோட முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் இந்த வீடியோவில் ஏதாச்சும் ஒரு குறை இருந்ததுன்னா நீங்களும் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா இதுக்கப்புறம் பண்ணுற வீடியோவில் அதை வச்சு நானும் புதுசாக ஒவ்வொன்றும் தெரிஞ்சு உங்களுக்காக நான் சொல்கிறேன். இந்த வீடியோ ஸ்பான்சர் பண்ணது பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி நெக்ஸான் ஷோரூம்லேருந்து, சஷ்டி கார்ஸ்லேருந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அவங்களோட நம்பர் பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் நான் பின் பண்ணுறேன். வண்டியோட ஆஃபரு என்ன அப்படின்ட்டு நம்பர் கொடுக்குறேன், அவங்கள கூப்பிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. வண்டி எடுக்க வர்றவங்க திருப்பூரில் லொக்கேஷன் கூட நான் போட்டுடுறேன்.
பார்த்து நீங்கள் போய் வாங்கிக்கிங்க. மற்றபடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இதோட நான் முடிச்சுக்கிறேன். பேசிக் வண்டி வீடியோ பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் கமெண்டில் பின் பண்ணுறேன். அந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஓன் வண்டி தான் நம்ம எடுத்துருக்குறோம். நீங்கள் பார்க்காதவங்க போய் பாருங்கள். சரி, ஓகே மக்களே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் இதோட முடிச்சுக்கிறேன். பாய் பாய்.